Welcome my dear students. Today in English, in Unit 7, we are going to see the poem The House on Elm Street, written by Nadia Bush. This poem tells about a house on Elm Street. So Elm Street அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸை பற்றி தான் இந்த poem. Okay? So first of all, let us read the poem once. It sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place, and inside you can tell it has a ton of space. But at the same time, it is bad to the bone. At night the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say, it is one of a kind. Beside the house sits a tree. It never grows leaves. Not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. Okay, before going to the explanation of this poem, first look at the heading, The House on Elm Street. So நம்மளுடைய poet நாடியா புஷ் வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபேண்டசி போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேண்டசினா என்ன? கற்பனையான ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கு, ஒரு கற்பனைக்கு வந்து இந்த போம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ரியல். நீங்கள் ரியலாக இதை நினச்சிட வேண்டாம். ஸோ ஒரு கற்பனைக்கு வந்து எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு அவங்களே ஒரு ஸ்ட்ரீட் நேம் வைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட், அந்த வீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ், அது எப்படி இருக்குது, அந்த ஹவுஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஹவுஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த போமில் ஜஸ்ட் ஃபார் அ ஃபேண்டசி, ஒரு கற்பனையாக, ஒரு இமேஜினேஷனாக நம்ம போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க போம்குள்ளே போகலாம். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் லைன். இட் சாட் அலோன். இட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆல்வேஸ் ஒரு திங்கை ரெஃபர் பண்ணுறது தான் நம்ம இட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே இட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஹவுஸ். எந்த ஹவுஸ்? அந்த எல்ம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இட் சாட் அலோன் அப்படின்னா அங்கே ஒரு வீடு எப்படி இருக்குதான், தனியாக இருந்தது, தனியாக அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது. ஒரு வீடு வந்து ஹவுஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது, தனியாக அங்கே இருக்குது. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். ஸோ அந்த ஹவுஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் இருக்கு, தெரியாம தான் இருக்கு. இட் இஸ் அன்னோன். யாருக்குமே தெரியல அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த வீடு தனியாக இருக்கு. சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் தட் ஹவுஸ். அந்த வீட்டில் ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கு. பட் இன்ன வரைக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். ஸோ அந்த ஹவுஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் ஆமா? இட்ஸ் அ மிஸ்டீரியஸ் பிளேஸ். ஸோ மிஸ்டீரியஸ் அப்படின்னா மர்மமான ஒரு இடம், யாரும் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொல்ல. நம்ம மூவிலாம் பார்ப்போம், ஹாரர் மூவிலாம் பார்த்தோம்னா தனியாக ஒரு ஹவுஸ் காட்டுவாங்க, அந்த ஹவுஸில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி மர்மமாக இருக்கும். மூவிலெலாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது அப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஆமா. இந்த ஹவுஸ் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ், ஒரு மர்மமான ஒரு இடம். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். அது ஒரு மர்மமான வீடு தான், ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு பிளேஸ் தான். பட் இன்சைட் த ஹவுஸ், அந்த ஹவுஸுக்குள்ள, இன்சைட் த ஹவுஸ், it has a ton of space. What is called ton? மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. டன் என்ன? 1000 கிலோகிராம் தான் ஒரு டன்.
ஸோ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடாமா. அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். அந்த வீடு போய்கிட்டே இருக்கும். ஒரு இட் இஸ் a large huge big ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அதுதான் டன் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ இடம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். பட் அட் த சேம் டைம் it is bad to the bone. So it is a huge house, ஒரு பெரிய வீடு, அங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அதே வேளையில என்னன்னா it is bad to the bone. bad to the boneங்கிறது ஒரு இடியமா வருது. நம்ம idioms and phrases படிச்சிருக்கோம்ல, மரபு தொடர்கள். ஸோ அந்த மாதிரியா தான் இதை நம்ம எடுக்கணும், பிரிச்சு படிக்க கூடாது. bad to the bone அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய வீடா இருக்கு, ஆனா உள்ள என்னது இல்ல, எந்த திங்ஸுமே இல்ல, ஒரு எம்டி ஹவுஸா இருக்கு, உள்ள எதுவுமே காலியா இருக்காங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல, திங்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அங்க ஒரு ஹவுஸ் தனியா இருக்கு, அந்த ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அடுத்து இட் இஸ் அ மிஸ்டீரியஸ் பிளேஸ், ஒரு மர்மமான ஒரு வீடா இருக்குது. அதுக்கப்புறம் அங்க டன் ஆஃப் ஸ்பேஸ், நிறைய இடம் இருக்கு அந்த வீட்டுல. பட் அந்த வீட்டுக்குள்ள எந்த திங்ஸுமே இல்ல, ஒரு எம்டி ஹவுஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. Look at the second stanza. At night the house seems to be alive. So நைட்ல அந்த ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா it will be alive. அலைவ்னா என்ன, என்னது, உயிரோட்டமா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ நைட் நேரங்கள்ல மட்டும் அந்த வீடு எப்படி இருக்குமா, ஒரு உயிரோட்டமா இருக்கும். அவ்வளோ பிஸியா இருக்கிற மாதிரி, ஒரு உயிர் அந்த வீட்டுக்கே வந்தது மாதிரி, அந்த மாதிரி அந்த வீடு இருக்கும், உயிரோட்டமா இருக்கும். At the night times alone lights flicker on and off. ஸோ அந்த வீட்டுல நைட் மட்டும் லைட் என்ன ஆகுமா, ஆன் ஆகுமா, கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆகுமா. அதான் லைட் ஃபிளிக்கர், லைட் வந்து ஆன் ஆஃப் மாறி மாறி வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் லைட் ஆன் ஆகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆகும், திருப்பி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நைட் மட்டும் அந்த வீடு அலைவா இருக்கும், அதாவது உயிரோட்டமாவே இருக்கும். I am often tempted to go to the house. எனக்கு எப்பவுமே tempted அப்படின்னா என்ன, எனக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஈர்க்கும். என்ன வந்து ஒரு விஷ் நமக்கு பண்ணணும்னு ஒரு விஷ் வரும்ல, அதான் டெம்ப்டர்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகணும், என்னை டெம்ப்ட் பண்ணும், என்னை தூண்டுவாங்க போறதுக்கு. டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் see what it is really about. ஸோ எதுக்கு என்னை டெம்ப்ட் பண்ணுது, என்னை தூண்டுது அப்படின்னா அங்க என்னதான் இருக்கு, அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட் என்ன டெம்ப்ட் பண்ணுது, என்னை தூண்டுது. என் மைண்ட் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும், அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு என்னை தூண்டுது. பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ஆனா ஃபியர், பயம், பயம் என்ன ஆட்கொள்ளுது. ஸோ பயத்தினால என்ன பண்ண மாட்டேங்கிறேன், அங்க போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க சொல்றாங்க. எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, என் மைண்ட் அடிக்கடி போகணும்னு சொல்லுது. பட் ஃபியர், பயத்தினால என்னால் அங்கே போக முடியல, அதனால என்னால் போக முடியாம நான் ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு செகண்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. Look at the third stanza. I drive past the house almost every day. So I drive past அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் நான் டெய்லி எப்படி தான் போவேன், அந்த வீடை கிராஸ் பண்ணி தான் நான் டிரைவ் பண்ணிட்டு போவேன். எப்பவுமே அந்த வீடை கிராஸ் பண்ணிட்டு தான் எவ்ரிடே நான் அப்படிதான் போவேன், நான் டிரைவ் பண்ணி போவேன். The house seems to be a bit brighter. So அந்த ஹவுஸ் வந்து சில டைம்ல எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட்டா தெரியும், நல்லா பளிச்சுன்னு அப்படி வெளிச்சமா தெரியும். எப்ப அப்படின்னா on this warm summer day in May. எப்போ மே டைம்ல வந்து சம்மர் சீசன் இருக்கும்ல, அப்போ சம்மர் சீசன் நம்ம எல்லாருமே தெரியும் வார்மா இருக்கும் கிளைமேட். ஸோ இட் வில் பி நைஸ் கிளைமேட். ஸோ இன் தட் கைண்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே டைம்ல, அந்த சம்மர் சீசன் டைம்ல, சம்மர் டேஸ்ல அந்த ஹவுஸ் வந்து எப்பவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் பிரைட்டா தெரியுமாமா யாருக்கு, நம்ம போயிட்டுக்கு. ஸோ அந்த டைம்ல மட்டும் எப்பவும் இல்லாம கொஞ்சம் நார்மல் இல்லாம இட் வில் லுக் பிட் பிரைட்டா, இன்னும் கொஞ்சம் பிரைட்டா அந்த வீடு தெரியும், இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு வெளிச்சமா அந்த வீடு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இட் பிளேஸ் வித் யோர் மைண்ட்.
அது என்ன பண்ணுது, மைண்ட்ல பிளே ஆயிட்டு இருக்குது, என்ன நடக்குமோ எப்படி. இப்போ உங்களுக்குள்ள உங்க மைண்ட்ல கூட அது ஓடும், அங்க என்ன நடக்குமோ என்ன இருக்குமோ, ஏன் இந்த வீடு திடீர்னு இப்படி இருக்குது, ஏன் பிரைட்டா அப்ப மட்டும் பிரைட் ஆகுது, ஏன் லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு மைண்டுக்குள்ள இட் பிளேஸ், நம்ம மைண்டுக்குள்ள அது ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட். ஸோ நம்ம அவங்க மைண்ட்ல எப்படி ஓடுதோ அதே மாதிரி உங்க மைண்ட்ல இப்போ ஓடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த அவங்க என்ன சொல்றாங்க, டு மீ ஐ சே, எனக்குள்ள நான் என்ன சொல்லிக்குவேன் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட். அதுவும் நான் என்ன எனக்குள்ள என்ன சொல்றேன், அது ஒரு வகையானதானே, அது ஒரு வகையான, அது ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் சொல்லிக்குவேன். ஒரு தனியா இருக்கிற வீடு, அது லைட் ஆன் ஆஃப் ஆகிக்கிறோம், அங்க யாரும் இருக்க மாட்டா, ஒரு மிஸ்டீரியஸ் அப்படின்னு எனக்குள்ளே அது அப்படிப்பட்ட ஒரு வீடு, அது ஒரு கைண்ட் ஆஃப் வீடு அப்படின்னு சொல்லி, ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லி போயட் சொல்றாங்க. Look at the fourth stanza. Beside the house sits a tree. Beside the house, அந்த வீட்டுக்கு அருகில், பிசைட்னா அருகில், ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, sits a tree, அங்க ஒரு ட்ரீ இருக்கு. It never grows leaves. ஆனா அது எப்படிப்பட்ட ஒரு ட்ரீ, இந்த ஹவுஸே ஏற்கனவே ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸா இருக்கு, ஒரு மர்மமான ஒரு பிளேஸா இருக்கு அந்த ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல இருக்க ஒரு ட்ரீயும் ஒரு மிஸ்டீரியஸா இருக்கு. என்னன்னு பாருங்க, இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ், அந்த ட்ரீல அந்த மரத்துல லீவ்ஸ் வரவே வராதான், இலைகள் வராதான். யூஸ்வலா நமக்கு தெரியும், we know well that trees அப்படின்னாலே அதுல லீவ்ஸ் இருக்கும், அதுல ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுல ஃப்ரூட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும், அப்புறம் க்ரோ ஆகும், அப்புறம் அது க்ரோ ஆகி மிக ஒரு பெரிய ட்ரீயா மாறும். ஆனா இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா அதுல லீவ்ஸ் வளரவே வளராதாமா, அப்படிப்பட்ட ஒரு ட்ரீ அந்த ஹவுஸ்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல not in the winter, spring, summer or fall. ஸோ அந்த ட்ரீல லீவ்ஸ் வந்து இந்த சீசன்ல தான் லீவ்ஸ் வராம இருக்குமா அப்படின்லாம் கிடையாது, எந்த சீசன் வந்தாலும் அதுல எதுவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபால் சீசன் அப்படிங்கிறது என்னது, இலையுதிர் காலம். ஃபால் சீசன்ல யூஸ்வல் நமக்கு தெரியும் ட்ரீஸ் இருக்க லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கீழே விழுகும். திருப்பி அது ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து என்ன ஆகும், மறுபடியும் லீவ்ஸ் எல்லாம் அதுல அந்த ட்ரீல வந்துடும். பட் இந்த ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா இட் மே பி சம்மர் ஆர் வின்டர் ஆர் ஸ்ப்ரிங் ஆர் ஃபால், அது கோடை காலமா இருக்கலாம், அல்லது ஒரு இலையுதிர் காலமா இருக்கலாம், வசந்த காலமா இருக்கலாம், இல்ல ஒரு குளிர்காலமா இருக்கலாம். என்ன சீசனா இருந்தாலும் அந்த ட்ரீல லீவ்ஸே வளராது, அது எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப இது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ட்ரீ தான் போல் இருக்கு. It just sits there, never getting small or ever growing tall. So அந்த ட்ரீல லீவ்ஸ் மட்டும்தான் வளராதுன்னு கிடையாது, இன்னொன்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, it just sits there, அந்த ட்ரீ அங்கேயே தான் இருக்கு. never getting small, அந்த ட்ரீ சின்னதும் ஆகாது, ever growing tall, பெருசும் ஆகாது. அது என்ன சைஸ்ல இருக்கோ அப்படியே தான் இருக்குது. அந்த ட்ரீ வளரவும் வளராது, சின்ன சைஸ்க்கு போகாது, ஒரே மாதிரிதான் இருக்கு. அது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்றாங்க. How could this be? இது எப்படி நடக்கக்கூடிய, இது எப்படி சாத்தியமா அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்ல நிறுத்துறாங்க. இது எப்படி ஒரு வியப்பா இருக்கே, இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் மார்க் போடுறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால அந்த ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரீயை பத்தி சொல்றாங்க. அந்த ட்ரீ வந்து லீவ்ஸே அதுல வந்து க்ரோ ஆகாது, அது மட்டும் இல்ல அந்த ட்ரீ வந்து வளரவும் செய்யாது, டாலாவும் ஆகாது, ஷார்ட் சின்னதாகவும் ஆகாது, அப்படியே தான் இருக்குது. அது எந்த சீசனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Look at the last stanza. Rumors are constantly being made. So what is the meaning for rumors? Rumors என்ன, வதந்திகள் சொல்லுவோம், புரளிகள் சொல்லுவோம். சும்மா யாரோ ஒருத்தரை பத்தி அப்படியே கிளப்பி விட்டுறது அப்படின்னு சொல்லடே, சும்மா கிளப்பி விடாதரா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, அந்த மாதிரி. So rumors are constantly being made. அந்த வீட்டை பத்தி, அந்த ஹவுஸை பத்தி ரூமர்ஸ் அடிக்கடி, கான்ஸ்டன்ட்லினா தொடர்ச்சியாக அந்த வீட்டை பத்தி என்ன பண்ணும், ஏதாவது வதந்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும், ரூமர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வீட்டுல இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு வதந்தி அந்த வீட்டை பத்தி கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும்.
and each day the house just begins to fade. இப்போ என்ன அந்த வீடு ஒவ்வொரு நாளும் each day ஒவ்வொரு நாளும் the house just begins to fade. அந்த வீடு என்ன ஆகுதாமா fade ஆகுது, அப்படியே மங்கலாயிட்டு வருது, fade ஆகிட்டே வருது. What happened inside that house? அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்மள கொஸ்டின் போட்டு கேக்குறாங்க. என்ன நடந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள? லைட் எரியுது, ஆஃப் ஆகுது, ட்ரீ க்ரோ ஆகாம அப்படியே இருக்குது, ஹவுஸ் இப்ப ஃபேட் ஆகிட்டே வருது. வாட் ஹேப்பன்? அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன ஆகுது அந்த வீட்டுல? ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு உண்மையாலுமே தெரியாது, அங்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐ ரியலி டோன்ட் நோ, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டு சொல்றாங்க. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி a mystery. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் நான் கெஸ் பண்றேன், நான் என்ன கெஸ் பண்றேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது எப்பவுமே ஒரு மர்மமாவா தான் இருக்கும் போல் இருக்கு, இது என்னைக்குமே யாருக்குமே தெரியாது, கடைசி வரைக்கும் இது ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கும், இட் வில் பி மிஸ்ட்ரி, அது ஒரு மர்மமாவே முடிஞ்சு போயிருந்தா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போமை நம்ம போயட் நாடியா புஷ் முடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு ஃபேண்டசி, ஒரு கற்பனையான ஒரு போம் தான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஹவுஸ், அது வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸில் என்னெல்லாமோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு இன்ன வரைக்கும் யாருக்கு தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் அ மிஸ்டீரியஸ் பிளேஸ், ஒரு மர்மமான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஹவுஸ்க்குள்ளே இன்சைட் தட் ஹவுஸ் வந்து டன் ஆஃப் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ், அந்த வீட்டில் பெரிய இடமெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. பட் அங்கே எந்த திங்ஸுமே கிடையாது, அந்த வீடு ஒரு எம்டி ஹவுஸாக இருக்குது, அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டில் மட்டும் அந்த வீடுனா அலைவ் ஆகும், அதாவது ஒரு உயிரோட்டம் பெற்று விடும். நைட்டு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும், வந்து மாறி மாறி நடக்கும். எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போகணும் ஆசையாக இருந்துச்சு, பட் ஃபியர், பயத்தினால நான் அங்கே போகலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யூஸ்வலாக எவ்ரிடே அந்த வீட்டை கிராஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணி போவாங்களாமா. அதுக்கப்புறம் என் மைண்டில் என்ன மாதிரியே உங்கள் மைண்ட்லேயே ஓடுக்கும், என்னதான் நடக்கும் அந்த வீட்டில், என்னதான் நடக்குது அப்படின்னு நமக்கு மைண்டில் ஓடும். பட் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட், இது ஒரு விதமானது வீடு அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசைட் த ஹவுஸ், அந்த ஹவுஸ் பக்கத்தில் தேர் இஸ் அ ட்ரீ, அங்கே ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீல வந்து லீவ்ஸ் எப்பவுமே வளராது. நாட் ஓன்லி இன் வின்டர், வின்டரா இருந்தாலும் சரி, சம்மரா இருந்தாலும் சரி, ஃபால் சீசனா இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங் சீசனா இருந்தாலும் சரி, எந்த சீசன் வந்தாலும் சரி, அந்த ட்ரீ அப்படியே தான் இருக்கு. அந்த ட்ரீ வந்து இட்ஸ் நெவர் கெட்டிங் ஸ்மால், அது எப்பவுமே சின்னதும் ஆகல, அதே மாதிரி எவர் க்ரோயிங் டால், எப்பவுமே பெருசும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலா அந்த ஹவுஸை பத்தி டெய்லி ரூமர்ஸ், ஏதாவது ஒரு வதந்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ ஈச் டே அந்த ஹவுஸ் என்ன ஆகுது, ஃபேட் ஆகிட்டே வருது, அப்படியே அந்த மங்கலாகிட்டே வருது. அண்ட் அங்க என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கெஸ் பண்றேன் என்னன்னா, இது வந்து இது ஒரு மர்மமாவே தான் இருக்கும், நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த போமை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு ஒரு மெமரி போம் இல்லை, ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையான ஒரு கதை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.